திரு கண்ணன் ஒரு புள்ளி தொட்டார். அதுலேருந்தே கூட நான் அந்த ஈரான் அரசியலையும் கொஞ்சம் புரிஞ்சுக்க விரும்புகிறேன். உள்ளூரில் எதிர்ப்பு இருக்குது, கிளர்ச்சியாளர்கள் இருக்காங்க, அரசாங்கத்துக்கு எதிரான புரட்சி அல்லது எதிர்ப்பு புரட்சியாக அது மாறல. இதெல்லாம் நடக்கக்கூடிய நான் கண்ணன் அவர்கிட்ட வந்துடுறேன் சார். இதெல்லாம் நடந்தாலும் கூட ஒரு ஆட்சி மாற்றத்திற்கு ஒட்டுமொத்தமாக அங்கே ஒரு பெரிய கிளர்ச்சியை அல்லது புரட்சியை உருவாக்க முடியாத ஒரு இடத்துல அமெரிக்கா இருக்குதா? அதை நம்பி இறங்குச்சா களத்தில்? அது எப்படி? இல்லை அதெல்லாம் நம்பி இறங்கின மாதிரி எனக்கு தெரியல. ஆட்சி மாற்றம், அதாவது எல்லாருமே மிகைப்படுத்தி பேசுவார்கள். அதில் உலகத்திலேயே அதிகமாக மிகைப்படுத்தி பேசுபவர் அப்படின்னா அது அந்த பரிசை அதிபர் ட்ரம்ப்புக்கு நம்ம கொடுத்துடலாம். ஆட்சி மாற்றம் என்பது அவருடைய மேக்சிமலிஸ்ட், அதாவது அதிகபட்ச அவருடைய நிலை. அது நடக்காது. இதற்கு பிறகு கூட அமெரிக்காவை எதிர்க்கிற இன்னொருத்தரே உட்காரலாம்ட்டு அவரே சொல்லியிருக்கார். அதனால் அவருக்கு எல்லாம் தெரிஞ்சுதான் இருக்கு, தெரியாதெல்லாம் இல்லை. அவர்களுக்கு 400 இந்த போரை முன்னெடுக்கிறது அல்லது கமேனியை அசாசினேட் பண்றதுக்கான காரணம் என்ன? 400 சில்லற கிலோகிராம் யுரேனியம், 60% செறிவூட்டப்பட்ட யுரேனியம் அங்கே பொதிஞ்சிருக்கு. அந்த யுரேனியத்தை கைப்பற்றணுன்றது அவங்க நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய எரிவிசை ஏவுகணை, அதாவது பெலிஸ்டிக் மிசைல்ஸ், அந்த உற்பத்தி திறன், அவர்கள் வைத்திருக்கிற சேமிப்பு கிடங்குகள், இதையெல்லாம் தரமட்டமாக்கணும், தவிடுபொடியாக்கணும் அப்படின்றது இந்த 2 தான் அவர்களுடைய முக்கியமான எண்ணம்னு எனக்கு தோணுது. இஸ்ரேல் அதுக்கு ஒரு காரணம் சொன்னாங்க, அவரை ட்ரம்ப் கொலை செய்ய சதி செய்கிறாங்கங்கிற ஒரு எண்ணம் இருந்தது, அதனால நாங்கள் தாக்குதல் நடத்துகிறோம், அப்படி பல்வேறு காரணம். பரிசை நம்ம இஸ்ரேலுக்கும் பகிர்ந்து கொடுத்துடலாம். நெத்தன்யாகுவையும் ட்ரம்ப்பையும் பிரித்து பார்க்க முடியுமான்னு தெரியாத இடம் தான் இருக்குது. இன்னைக்கு சூழலில் ஒன்று ஈரானை குறைச்சி மதிப்பிட்டாரா? ஏன்னா இந்த போர் தொடர்வது அப்படிங்கிறது நிச்சயமாக அமெரிக்காவுக்கும் ஒரு நெருக்கடியாக மாறும், உள்நாட்டிலையும் நெருக்கடியாகும். அதே போல் அதனுடைய விளைவுகள் அதிகரிக்கும் போது மற்ற நாடுகளுடைய நெருக்கடி இருக்கும். ஒரு பக்கம் இப்போ சீனாவோ ரஷ்யாவோ ஆதரவு நிலைப்பாட்டை எடுக்கிறாங்க. அப்படிங்கிற இந்த சூழலில் இருந்து இது எப்படி எடுத்துகிட்டு போவாங்கன்னு பார்க்குறீங்க? சீனாவும் ரஷ்யாவும் ஆதரவு நிலைப்பாட்டெல்லாம் எடுக்க மாட்டாங்க. ரஷ்யா ஆதரவு நிலைப்பாட்டை எடுக்கக்கூடிய இடத்துலலாம் இல்லை. நேற்று 1 மணி நேரம் ட்ரம்போட புட்டின் பேசியிருக்கார். அதனால் அவங்க 2 பேரும் பேட்டை ரவுடிகள். அதனால் ஒரு பேட்டை ரவுடிக்கு இன்னொரு பேட்டை ரவுடியை நல்லா புரியும். அதனால் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. சீனாவுக்கு இன்னும் ஒரு 4-5 வாரங்கள்லையோ 6-7 வாரங்கள்லையோ அவர் வரப்போகிறார் அதிபர் ட்ரம்ப். அதனால் அவரை எரிச்சல் ஊட்டுற மாதிரியோ கோவப்படுத்துகிற மாதிரியோ சினப்படுத்துகிற மாதிரியோ எதுவும் பண்ண மாட்டாங்க. பொதுவாக நீங்கள் வரலாற்றை பார்த்தீங்கன்னா சீனா மற்றவர்களுக்கு போய் ஆயுத உதவியோ அந்த மாதிரிலாம் கொடுத்ததான் நான் பார்க்கல. பட் டெக்னாலஜி, அவங்களோட டெக்னாலஜி தானே பயன்படுத்துகிறாங்க ஈரான். இல்லை, அது முன்னாடி நடந்துருச்சு, அதை பயன்படுத்திட்டு இருக்காங்க. அது வணிகமாக கூட இருக்கலாம். அதனால் இந்த போருக்கு இந்த 3 தரப்புகளுக்குமே, இஸ்ரேல், அமெரிக்கா, ஈரான், இவங்க 3 பேருக்குமே மிகப்பெரிய அழுத்தம் இருக்குது இந்த போரை எவ்வளோ வேகமாக முடிக்கணுங்கிறதுல. ஆமாம். பட் ஈரான் இன்னைக்கு சொல்றாங்களே, நாங்க எங்க மிசைல்ஸ்னால பதிலடி கொடுப்போம் தான் சொல்றாங்க. அவர் போரை முடிவுக்கு கொண்டு வந்து பரிசை நாம இப்ப 3ஆ பிரிக்கணும், கொடுத்துடலாம், அவங்களுக்கும் சேர்த்து கொடுத்துடலாம். ஏன்னா எல்லாம் இந்த மிகைப்படுத்தி பேசுவதில் எல்லாரும் ஒவ்வொருத்தரும் விற்பனர்களாக இருக்காங்க. அதில் ஒரு நாளைக்கு அமெரிக்க செலவு ஒரு நாளைக்கு போர் நடத்துறதுக்கு 9200 கோடி. அதனால் இது எல்லாருக்கும் வலிக்கும், எல்லாருக்கும் சமமாக வலிக்கும். அமெரிக்காவால் அந்த வலியை கொஞ்ச நாள் தாங்கிக்க முடியும். இல்லை, இதில் பொருளாதார ரீதியாக ஒரு டெவலப்மெண்ட் நேற்று பார்க்குறோம். ஈராக்கில் இருக்கக்கூடிய ஷியா பிரிவினருடைய மத தலைவராக இருக்கிற சிஸ்தானி ஒரு ஃபத்வா போடுறாரு. இங்கே இஸ்லாமிய நாடாக இருக்கக்கூடிய ஈரானில் ஒரு அமெரிக்காவோ இஸ்ரேலோ அதை பிளக்கிறத நம்ம அனுமதிக்கக்கூடாது அப்படின்றார். அவருக்கு ஒரு பெரிய ஃபாலோஷிப் இருக்குது. அப்போ இது அரசியலை தாண்டி அது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நெட்வொர்க்கில் இருக்கிற ஒரு நாடு அப்படின்னு அதை பார்க்க வேண்டியிருக்கா? ஈரானை அப்படி எளிமையாக இவங்க எடுத்துகிட்டு போக முடியறது இல்லைல்ல. ஒரு கமேனி கொல்லப்பட்டார் அப்படின்னா அதுக்கு பிறகு இருக்கக்கூடிய அமைப்பு ஸ்ட்ரக்சர் அது இன்னும் அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்குன்னா அவங்க திரும்ப அதுக்கு பதிலடி கொடுக்குறாங்கண்ணா. நான் 5.5 வருஷம் ஈராக்கில் வேலை பார்த்தேன். சிஸ்தானிக்கு 80 வயதுக்கு மேலே இருக்கும், ப்ராப்ளி ஒரு 90 வயதை கூட அவர் எட்டலாம். அதனால் அவருக்கு ஈரானில் என்ன கள நிலவரம் அப்படின்றது தெரியுமா, வீதிகளில், சாலைகளில், வீடுகளில் என்ன சிந்தனை அப்படின்றது தெரியுமான்றதெல்லாம் எனக்கு தெரியாது. அதனால் அதை நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் கொடுத்த ஃபத்வால தான் ISISக்கு எதிராக ஒரு படை உருவாக்கி அது அளிக்கப்பட்டதுங்கிறது கடந்த கால வரலாறு. அதனால அவருக்கான ஒரு வாய்ஸ் கொடுத்த ஃபத்வானால இல்லை, அமெரிக்கர்களும் மற்ற ஐரோப்பியர்களும் வளைகுடா நாட்டை சேர்ந்தவர்களும் சேர்ந்து 4 வருஷம்
ஐஎஸ்ஐஎஸோட சண்டை போட்டாங்க. அதனால நான் அந்த நேரத்துல அங்கே தான் இருக்கேன். அதனால அவருடைய ஃபாத்வா வந்து அங்க இருக்கிற நீங்க முஸ்தபா கமேனி அறிவிக்கப்பட்ட போதும் ஒட்டுமொத்த ஈரான்லயும் பல இடங்கள்ல இருந்து அந்த அறிவிப்பை வரவேற்கிறாங்க அல்லது வரவேற்றதை மட்டும் நம்ம பார்க்கிறோம். வரவேற்றதை மட்டும் தான் நம்ம பார்க்கிறோம். பிபிசி தளத்திலேயே போட்டிருக்காங்க மிகப்பெரிய கூட்டம், மிகப்பெரிய கூட்டம், அதாவது கடல் அலை மாதிரி இருக்கு அந்த கூட்டம். ஆனால் அதற்கு இணையாக அவரை எதிர்ப்பவர்களும் இருக்கிறார்கள். அதனால நம்ம பொறுத்து அதுல ஒரு பாயிண்ட் நீங்க சொல்றது என்னன்னா எதிர்ப்பு இருக்கு, ஆனா தேசம் முழுக்க ஈரான் முழுக்க இருக்கக்கூடிய ஒரு எதிர்க்கட்சியா வலுவா ஒருத்தர் இல்ல அப்படிங்கறதே ஒரு பலவீனமா அங்க இருக்கு. அல்லது 47 வருஷம் ஒரு சர்வாதிகார ஆட்சி நடந்திருக்கு, எப்படி இருக்கும்? இருக்கவே இருக்காது. எதிர்க்கட்சிகள் வந்து மற்ற அதனால இப்போ இன்னும் எனக்கு என்னமோ இன்னும் இந்த மாச கடைசிக்குள்ள இந்த போர் முடிவுக்கு வந்துரும். 3 பேருக்குமே அழுத்தம் இருக்குங்கிறீங்க, முடிவுக்கு கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கு, நிறைய இருக்கு. ட்ரம்ப் வந்து அவரு என்னுடைய இலக்குகள்ல பெரும்பாலும் எட்டிடுச்சுன்னு நேத்தே சொல்லிட்டார் என்ன. அதனால அந்த மாதிரி ஏதாவது சொல்லிட்டு அவர் பின்வாங்கிடுவாருன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, கிளாட்சன் எப்படி பார்க்குறீங்க? ட்ரம்ப் வந்து தன்னுடைய இலக்கில் வெற்றி பெற்று விட்டார் என்ற அர்த்தமா, அல்லது இல்லை இந்த பழம் புளிக்குது அப்படிங்கிற இடத்துக்கு இதுக்கு மேலே நீடிக்க முடியாது அப்படிங்கிற இடத்துல இருந்து அந்த வார்த்தைக்கு வராரா? என்ன நடந்து கொண்டு இருக்குன்னு பார்க்க. அதாவது ஒரு குழப்ப நிலை தான் பார்க்குறோம் நம்ம, ட்ரம்ப்பாக இருந்தாலும் சரி மற்றவங்களாக இருந்தாலும் சரி. ஆனால் என்ன ஒரு பெரிய பிரச்சனைங்கன்னா, ஏதோ ஒருத்தர் செய்த சதியில் இன்னொருத்தர் போய் மாட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்குது. இதுக்கான தயாரிப்பு பார்த்திங்கன்னா ஏறக்குறைய 40 ஆண்டுகள் வந்து ஈரான் இதுக்காக தயாரிச்சிருந்தா சொல்கிறாங்க. அவங்க படைபலமெல்லாம் விட்டுடலாம், அது வேறு மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ்ட் கிட்ட, அது ஆயுத விற்பனர்கள்ட்ட விட்டுடலாம். ஆனால் இவங்க காட்டின இந்த எதிர்ப்பை வந்து ட்ரம்ப் கண்டிப்பாக எதிர்பார்க்கல. ஈரான்கிட்டேருந்து இந்த மாதிரியான ஒரு எதிர்வினை வரும்னு எதிர்பார்க்கல. ஒன்று. இரண்டாவது, ஈரானோட ஹிஸ்டாரிக்கலா அவங்க வந்து தொடர்ச்சியா எதிர்ப்புல தானே இருக்காங்க. சரண்டர் மோட்ல என்னைக்குமே அவங்க இருந்தது இல்லை. ஆனா இந்த 40 ஆண்டுகள்ல அட்லீஸ்ட் இவங்க கம்யூனிஸ்ட் பொறுப்புக்கு வந்த பிறகு ஈராக் மேல ஏற்படுத்தின தாக்குதலும் ஈரான் மேல ஏற்படுத்தக்கூடிய தாக்குதலும் வேற வேற. இன்னொன்று, ஈரான் ஏற்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய எரிச்சல் அப்படிங்கிறது வேற, ஈராக் ஏற்படுத்தின எரிச்சல் வேற. இது ரெண்டும் வேற வேற. இது ரெண்டையுமே ஜார்ஜ் புஷ்ஷையும் டொனால்ட் ட்ரம்ப்பையும் எடுத்து பார்த்தீங்கன்னா அப்ரோச் ஏறக்குறைய ஒரே மாதிரி தான் இருக்குது. அவங்க வைக்கிற குற்றச்சாட்டும் இதே மாதிரி தான் இருக்குது. ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக்குன்னு சொல்கிறாங்க, ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனால் கேஜிங் த எனிமி அதில் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. இப்போது ஏற்கனவே இதே 8 மாதங்களுக்கு முன்னாடி ட்ரம்ப் தான் சொன்னார், அவங்க கிட்ட இருந்த ஆயுதங்கள் எல்லாத்தையும் அடியோடு அழிச்சிட்டோம், ஒப்ளிட்ரேட்டட் அப்படின்னார். திரும்ப இப்போவும் சொல்கிறாரு அவங்க நாங்கள் ஒப்ளிட்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிறார். அப்போ இது என்ன தெரியுது அப்படின்னா, சொல்கிறதோடு தான் அவர் நிற்கிறாரே தவிர அதை தாண்டி செயல்படுத்துறதுல இவருக்கு பெரிய நாட்டம் இருக்கோ இல்லையோ தெரியல. அடுத்தது, உள்நாட்டில் இருக்கக்கூடிய கிளம்பக்கூடிய அந்த மாகா அந்த அமைப்பினுடைய எதிர்ப்பு ட்ரம்ப்புக்கு வலுத்து வருது. அது நல்லாவே தெரியுது. ஏன்னா நாங்கள் சண்டையே போட மாட்டோம், புது சண்டைகளை உருவாக்க மாட்டோம், புது போர்களை உருவாக்க மாட்டோம்னு சொன்னதில் மிகப்பெரிய பின்னடைவு. இந்த பின்னடைவுனால என்ன ஆகுது அப்படின்னா, இஸ்ரேல் சண்டையை தானே நீ போடுற, இஸ்ரேலுடைய சண்டையை நீ போடுற. இப்போது 2% தான் யூதர்கள் அங்கே இருக்கிறாங்க அமெரிக்காவில். அமெரிக்காவினுடைய மொத்த மக்கள் தொகையில் 2% யூதர்கள்.